Hello guys, welcome back to my channel and this is Divya Bharati Gopal. So இன்றைக்கி நீங்கள் thumbnail பார்த்த மாதிரி டல், லைஃப்லெஸ் அண்ட் டேமேஜ்ட் ஹேர் நமக்கு ஏன் வருது, அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஹேர் வந்து இந்த மாதிரி டல்லாகவும் லைஃப்லெஸ்ஸாகவும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு குச்சி மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் காரணம். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ஃபுட்ஸ் அண்ட் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமோ அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் ஆன் யோர் ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ நம்ம ஃபேட்ஸே எடுத்துக்கிறது இல்லை, நிறைய ஜங்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேர் வந்து லைஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும் பார்க்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் பாதிக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லன்னா நம்மளோட ஹேர் கண்டிப்பாக குச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன எடுத்துக்கணும், என்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் D3 இதெல்லாம் வந்து ஃபேட் சால்யூபிள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் ஏனா கேரட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் மீட், செவத்தொட்டி, அதுக்கப்புறம் எறா, சிக்கன், மட்டன், செவத்தொட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் விட்டமின் ஏ. வென் விட்டமின் D3க்கு வந்து தெர் இஸ் சப்ளிமெண்ட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்பெண்ட் சம் டைம் இன் த சன். மேலே மொட்டை மாடிக்கு போய்ட்டு ஒரு 20-30 நிமிஷம் வந்து உங்கள் உடம்பு காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்துவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ டேக் எக்ஸ். ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் D3, அயன், ஃபெரட்டின், ஜிங்க், இதெல்லாம் வந்து பயோட்டின், இதெல்லாம் வந்து உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக, ஷைனியாக, பவுன்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து டேக் அ பிளட் டெஸ்ட். இதெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களோட டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி இதுக்கு உங்களோட ரேஞ்ச் இந்த டெஃபிஷியன்சி இருக்குது, உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, இஃப் நீங்கள் டெஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டேக் அ சப்ளிமெண்ட் ஃப்ரம் யூர் டாக்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் தான். தண்ணி நிறையா குடிக்கணும். ஃபார் பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸ் தான். எவ்வளோ நல்ல சாயிலில் வந்து அந்த செடியை நம்ம வளர்த்தாலும் தண்ணி ஊற்றலாம் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு மாதிரி தோண்டு போயிடும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே இதுதான் நம்ம முடிக்கும். நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ ட்ரிங்க் a lot of water. 2.5 liters to 3 liters of water குடிங்க. அதுக்குன்னு ஓவர் டூ பண்ணாதீங்க. ஓவர் டூ பண்ணிங்க அப்படின்னா கிட்னியில் வந்து அடிவாங்கும். ஸோ 2.5 liters is more than efficient. 2.5 liters of water குடிச்சிங்க அப்படின்னா there is high chances that sometime you might dilute your electrolytes. Electrolytes அப்படிங்கிறது சோடியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் அப்படிங்கிறது தான். இது வந்து இளநீரில் நிறையவே இருக்குது. அண்ட் வெளியவும் நிறைய எலக்ட்ரோலைட் வாட்டர் ட்ரிங்க்லாம் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ட்ரிங்க் இளநீர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மோர் குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷைனியான ஹேர் வர்றதுக்கு வந்து யூ நீட் அ லாட் ஆஃப் ஃபேட்ஸ். எஸ், ஃபேட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பாடி. உங்களோட பிரெயின் வந்து ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கும் யூ நீட் லாட் ஆஃப் ஃபேட்ஸ் அப்படின்னா வந்து உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேட்ஸ்னால் கெட்டது, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் இட்ஸ் ரியலி நாட் ட்ரூ. ஸோ ஃபேட்ஸுங்கிற போது வி கேன் ஹாவ் எக்ஸ். நிறைய எக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளுக்கு 3-4 முட்டைகள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபேட்ஸ் நல்லா இருக்கிற ஒரு நல்ல எடிபிளான விஷயங்கள். அண்ட் ஆல்சோ கீ அண்ட் பட்டர். மார்னிங் எழுந்த உடனே சுடு தண்ணியில் ஒரு 1 tablespoon ஆஃப் கீ வந்து மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம். இல்லை ஜஸ்ட் வெறும் வயலே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீ எடுத்துப்பேன். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் யோர் ஹேர் அண்ட் யோர் ஸ்கின். ஸோ கொலாஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல கொலாஜன் நல்லா செக்ரீட் ஆகும். கொலாஜனுங்கிறது நம்மளோட ஸ்கின்னோட ஒரு பேசிக் விஷயம். நம்மளோட ஸ்கின் அழகாக பார்க்கறதுக்கு சப்பலாக ஒரு மாதிரி சப்பியாக பார்க்கறதுக்கு நல்லா க்ளோயாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து we need collagen. Collagen is also very good for your bones and your hair. So eat a lot of foods that are rich in collagen. For example, bone broth, soup, chicken soup, mutton soup, bone broth, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இன்னொரு காமனான பேசிக்கான விஷயம் ப்ரோட்டீன். ஸோ நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக அப்படியே அடங்காமல் காற்றுல பறந்துட்டு பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னா வாட் வி வுட் டூ, சலூனுக்கு போயிட்டு ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம். ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நம்ம சலூன் போய் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நம்ம எனக்குமே பார்த்ததில்ல. ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா கெரட்டின் இன்ஃப்யூஸ்ட் பண்ண ஒரு சீரமை வந்து நம்ம ஹேரில் கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஹை ஹீட்டில் அயன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை ஹீட்டில் அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த கெரட்டின் வந்து நம்ம ஹேரில் போய் லாக் ஆகிடும், சீல் ஆகிடும்.
அண்ட் அது வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு நம்ம ஹேர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஹைன் பண்ணி விட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப பிளாஸ்டிக்காக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அது ஏன் மக்கள் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இட் லுக்ஸ் வெரி பிளாஸ்டிக் டு மீ. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இட் வில் லாஸ்ட் ஃபார் அப் டு லைக் ஒரு 6 months. அதுக்கு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கூட யூ நீட் செப்பரேட் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ் ஃபார் தேட். உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். யூ கேனாட் அப்ளை ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க்லாம் எதுவுமே போட முடியாது. ஸோ அதெல்லாம் போட்டால் அது போயிடும். ஸோ 6-8 monthsக்கு அவங்க கொடுக்குற ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக அதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா இட்ஸ் பேசிக்லி கெரட்டினை வந்து நம்ம ஹேரில் லாக் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளம்பியாக திக்காக காமிக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதுக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்டீன் நிறைய இருக்க சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். ப்ரோட்டீன் எதில் நிறையா இருக்குது அப்படின்னா முட்டையில் நிறையா இருக்குது. சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்ப், எறா, மட்டன், இதெல்லாம். அப்புறம் வந்து வெஜிடேரியனில் வந்து சாம்பார், துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பீனட்ஸ், கடலைப்பருப்பு, இந்த மாதிரி வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்க விஷயங்களை சாப்பிட்டாலே ரொம்ப போதும். ஸோ ஈட் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் நிறைய அளவு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக, பேசிக்காக உங்கள் ஹேரோட டயாமீட்டர் அண்ட் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹேர் ஏன் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் அப்படி பார்க்கறதுக்கு நூல் மாதிரி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி தின்னாக இருக்க ஹேர் தான் வந்து ஃப்ரிஸியாக இருக்குது. காற்று பட்ட உடனே, அந்த ஹியூமிடிட்டி பட்ட உடனே ஒரு மாதிரி பறந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கோணல் மானலாக ஃப்ரிஸியாக இருக்கும். அது ஏன்னா நம்மளோட ஹேரோட டயாமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளோட ஹேரோட டயாமீட்டர் ஏன் கம்மியாக இருக்குன்னா, நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ ப்ரோட்டீனோ, அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் D3, இது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் ஹையாக இருக்க சூப்பர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து நம்மளோட ஹேரோட டயாமீட்டர் அண்ட் திக்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 months தான் ஆகும் for you to see some visible results. பட் அது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னாலே you can see a change in your hair. இன்னொரு விஷயம் வந்து ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் ப்ளீச்சிங் அண்ட் ஹேர் டையிங். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து தட் வில் டூ சம் டேமேஜ் டு யுவர் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ். பிகாஸ் அதை நீங்கள் பண்ணும்போது அது வந்து நம்ம ஹேரில் இருக்க ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அந்த கெரட்டின் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை ரொம்ப தின் பண்ணிட்டோம். உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தின் ஆகிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஹேர் கலரிங் வந்து பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன் அ இயர் or twice in a year பண்ணுங்கள். அண்ட் அது பண்ணதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அது வந்து ஹேர் டூல்ஸ் வச்சு ஹீட் பண்ணுறது, ப்ளோ ட்ரை பண்ணுறது ரொம்ப அதுக்கு மேலே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ ட்ரை அவுட் யூர் ஹேர் in the minimal invasive way. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் மாஸ்க் அண்ட் லீவ்-இன் கண்டிஷ்னர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த லேயர் அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஹேரில் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ஸ்கேல்பில் வந்து தங்கி நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப இச்சியாகவும், நிறைய ப்ராடக்ட் பில்டப் இருந்ததுன்னா நம்ம முடி வந்து ஒழுங்காக வளராது. அண்ட் இட் ஆல்சோ வெய்ஸ் டவுன் யோர் ஹேர். ஸோ வந்து ப்ராடக்ட் பில்டப் வந்து நிறைய சேராத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உங்களோட ஹேர் வாஷ் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்ல ஒரு கிளாரிஃபைங் ஷாம்பு வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்கள் ஹேர் டேம்ப், அதாவது கொஞ்சம் ஸ்லைட்டாக வெட்டாக இருக்கும் போது யூஸ் அ நைஸ் ஹேர் பட்டர் க்ரீம். ஹேர் பட்டருங்கிறது நிறைய விற்குது இப்போது ஆன்லைன்லேயே. ஸோ அதை வந்து ஹேர் பாம் இல்லை ஹேர் பட்டர் இல்லை ஒரு நல்ல லீவ்-இன் கண்டிஷ்னர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதை வந்து உங்களோட ஹேர் வந்து ஸ்லைட்டாக வெட்டாக இருக்கும்போது சும்மா ஹேரோட எண்ட்ஸில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட் வில் நரிஷ் யுவர் ஹேர் ஃப்ரம் ட்ரையிங் அவுட். ஸோ யூ கேன் டூ தட். ஸோ ஸ்டாப் கலரிங் யோர் ஹேர் அண்ட் நிறைய ப்ராடக்ட் பில்டப்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் அப் பண்ணாதீங்க. 1-2 ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கு போட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் நிறைய லேயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் இல்லாமல் இருக்கிறது தான். நம்ம தலை குளிச்சிட்ட உடனே அந்த ஃபுல் டே வந்து ஃப்ரீ ஹேரில் இருப்போம். நல்லா வந்து ஹேரை வந்து வி என்ஜாய் அவர் ஹேர். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து பேக் டு த ரொட்டீன் மாதிரி கொண்டையை போட்டுட்டு உட்காந்துட்ருக்குது. ஸோ லெட்ஸ் நாட் டூ தட். நீங்கள் முடி குளிச்சிட்ட உடனே, தலைக்கு குளிச்சிட்ட உடனே நல்லா ஒரு டீடாங்லர் வச்சு சிக்க எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டே நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருங்க. பட் ப்ளீஸ் டு நாட் புட் யுவர் ஹேர் ஆன் த கொண்டை அண்ட் நல்லா ஒரு லூஸ் பிளேட் விட்டு கீழே வந்து ஒரு சாட்டின் சில்க் ஸ்க்ரன்ச்சி போட்டுட்டு அதை விட்டுருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொடக்டிவ் ஹேர் ஸ்டைல் பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். பட் மேக் ஷுர் உங்கள் ஹேரை ரொம்ப வந்து இழுக்கிறது, அதை போட்டு நாட் போட்டு சுற்றுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இட் பிரேக்ஸ் யோர் ஹேர். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, செகண்ட் டைம் பண்ணும்போது ஓகே. பட் அது நம்ம கண்டினியூஸாக ஒரு நாள் முழுக்க ஒரு மந்த் ஃபுல்லாக அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அது பார்க்கும்போது ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து நம்மளோட ஹேருக்கு நிறைய போதுமான டேமேஜ் அப்போவே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொண்டையை போட்டுட்டு உட்காந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து
கொண்டு போகாதீங்க. மேக் ஷூர் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது அப்படின்னா எதனா ஒரு ஈஸியான ஃப்ரீ அட்லீஸ்ட் ஒரு லூஸ் பிரைட் போட்டுட்டு மேலே வந்து ஒரு கிளச் கிளிப் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து it looks presentable and it also would not damage your hair. So do that and have a proper hair care routine. Hair oiling பண்ணுங்க. Hair oiling is good for your hair. It nourishes your hair strands. So do hair oiling and hair oiling வந்து அட்லீஸ்ட் வீக்லி thrice or twice வந்து பண்ணுங்க. அண்ட் எப்போவுமே தலைக்கு குளிக்கும் போது தயவு செஞ்சு முடிக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிங்க. எண்ணெய் இல்லாமல் தலைக்கு குளிக்காதீங்க. That's a complete no. So always have some oil on your hair before washing your hair. And ஹேர் ஆயிலிங் வந்து கோகனட் ஹேர் ஆயில், அப்புறம் ஆர்கன் ஆயில். நான் வந்து யூஸ்வலாக கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயில் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கலந்து சூடு பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிட்டு குளிப்பேன். ஸோ அது மாதிரி ஹேவ் அ ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் ரெஜிமெண்ட். தலை குளிச்சதுக்கப்புறம் சிக்கை எடுத்து வாரிட்டு இஃப் யூ ஹேவ் அ ஹேர் சீரம் அப்ளை ஆன் இட் அண்ட் கிவ் இட் அ நைஸ் மசாஜ் டு யுவர் ஸ்கேல்ப். ஸ்கேல்ப் ஓவர் த ஸ்கல்ப் மசாஜ்னு சொல்லுவாங்க. அது பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியை நல்லா வாரிட்டு நீங்கள் கீழே வந்து சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸோ இல்லை என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்லீப் தான். கண்டிப்பாக 8 hours to அட்லீஸ்ட் ஒரு 7 hours to 8 hours வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேர் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் யூ வில் லூஸ் அ லாட் ஆஃப் ஹேர். அண்ட் அந்த ஹேர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக லைஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் தூங்கும் போது தான் உங்களோட ஹேர் செல்ஸ் எல்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆகும், உங்களோட முடி வளரும், அது ரிப்பேர் பண்ணும். அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இட் லுக்ஸ் வெரி அன்ஹெல்தி. ஸோ மேக் ஷுர் தட் யூ go to sleep early and also have about 8 hours of sleep. ஸோ do that. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். நீங்கள் எது பண்ணாலும் இந்த விஷயம் நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட ஹேர் வந்து லைஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா ஈட்டிங் ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ நம்ம உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம், சப்ளிமெண்ட்ஸ் போடுறோம், விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்லா தூங்குறோம். ஆனாலும் நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே போயிட்டு நம்மளோட விட்டமின்ஸை போய் டிப்ளீட் பண்ணிடும். அதாவது சர்க்கரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை போயிட்டு அந்த நியூட்ரிஷனை வந்து அடிச்சு விட்டுரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரோட்டீனையும் சுகரையும் ஒரே டைமில் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க கடைக்கு போய்ட்டு. ஐஸ்கிரீமில் வந்து மில்கில் வந்து செய்கிறாங்க. மில்க் இல்லாமல் அதில் சக்ரோஸ், சுகர் சிரப், மால்டோடெக்ஸ்ட்ரோஸ்டிரின், திக்னஸ், எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் மாதிரி இவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு தான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க. கெமிக்கலே இல்லாத ஐஸ்கிரீமே கிடையாதுங்க. ஐஸ்கிரீம்னாலே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சுகர். ஸோ மில்கில் இருக்க ப்ரோட்டீனும் சர்க்கரையும் வந்து ஒன்றா சேரும்போது அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். ப்ரோட்டீனும் சுகரும் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்டிக்கி ஆகிடும். அது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆர்ட்ரிஸ், அதாவது பிளட் ஃப்ளோ ஆகிற ஆர்ட்ரிஸ் அண்ட் பிளட் வெசல்ஸில் போயிட்டு உட்காந்துக்கும். ஸோ பேசிக்லி இட் பிகம்ஸ் லைக் அ பிளாக்கேஜ் டு யுவர் ஆர்ட்ரிஸ். ஸோ ஆர்ட்ரியில் இந்த மாதிரி அடப்பு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கேல்ப்புக்கு ஒழுங்காக போகாது. ஸோ பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கேல்ப்புக்கு ஒழுங்காக போகலைன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். உங்களோட ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அது த்ரைவ் ஆகணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பவுன்சியாக இருக்கணும் அப்படின்னா இட் நீட்ஸ் பிளட் ஃப்ளோ அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து பிளட் ஃப்ளோவில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சுகர் அண்ட் நிறைய ஜங்கு, பர்கர்ஸ், பீட்சாஸ், மில்க் ஷேக், சுகர் சிரப்ஸ், கார்பனேட்டட் சோடா, ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க்ஸ் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்குள்ளே ஆர்ட்ரிஸை பிளாக்கேஜ் ஆகும். Because you are combining both protein and sugar together, and that forms like a sticky molecule in your body. So இதனால blood flow இல்லாதனால நமக்கு வந்து நம்ம பாடி வந்து decides to stop giving blood to your scalp. ஸோ இவ தான் இவ்வளோ சாப்பிட்றாளே, இவளுக்கு தேவையில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற ஆர்கன்ஸுக்கு blood சப்ளையை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்புக்கு வந்து blood flow வந்து ஸ்டாப் பண்ணிடும், ஹிண்டர் பண்ணும்போதும் ஆப்வியஸாக வந்து டிஹெச்டி அதிகமாகும், ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமாகும். அது இன்னும் நமக்கு ஹேர் லாஸை வந்து ஸ்பீட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா இது வேஸ்ட்டு தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ லிமிட் யுவர் ஜங்க் ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் சிப்ஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட தயவு செய்து நிறுத்துங்க. இவ்வளோதான். இது வந்து என்னோடய ஹேர் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக டேமேஜாக இருந்தது.
அண்ட் அதனால் நான் ஒரு பிக் ஷாப் வந்து பண்ணேன், ஹேர் கட் பண்ணேன். அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் எனக்கு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேரை நான் இவ்வளோ தூரம் கொஞ்சம் வளர வச்சு அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாகவும் பவுன்ஸியாகவும் ஆக்கியிருக்கேன். ஸோ இட் டுக் மீ அ லாட் ஆஃப் ரிசர்ச், லாட் ஆஃப் ரீடிங் அண்ட் ஸ்டடியிங். அண்ட் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டேக்ஸ் அட்லீஸ்ட் 3 months to 4 months to see the results. சும்மா ஒரு நாள் 2 வாரம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதுங்க. கண்டினியூஸாக இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஈட் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் எக்ஸ், சிக்கன் இதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் gut and you will be able to see some results within a couple of months. And I hope you like this video. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து share it with your friends and subscribe to my channel if you haven't subscribed yet. I'll see you in the next video then. Bye bye.